இப்ப ராகுல் காந்தி செய்யக்கூடிய டாக்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இல்லாத வச்சுக்கிட்டே பெருசு பண்ணிட்டே போறோம். இருந்ததை வச்சு பேசினா அவர் அம்பலமாக்கி விடுவார். எப்படின்னா, நரவானே புக்கு இன்னும் பப்ளிஷ் ஆகல. பப்ளிஷே ஆகாத ஒரு புக்கை வச்சுட்டு நீங்க பஜனை பண்ண வேண்டியது. அதே போல மாமா வேலை பார்த்த எப்ஸ்டீன், அவனுடைய ஃபைல்ஸ் அது எல்லாமே வெளியில வருது. இப்ப அவங்களே முடக்கி வச்சிருக்காங்க அமெரிக்கால. அதை வச்சுட்டு ஒரு பஜனை பண்ண வேண்டும். இதுக்கு முன்னால இதுதான் நடந்தது ரஃபேல் விஷயத்துல. இந்த ரஃபேல ஏன் இவ்வளவு விலைக்கு வாங்கினீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்க முடியும்? ரஃபேல்ல இந்த விதமான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கின்றன, அதனால இவ்வளவு விலை கொடுத்தோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லணும். ஆனா மத்திய அரசு சொல்லாது. ஏன் சொல்லாது அப்படின்னா, இன்னென்ன அம்சங்கள்லாம் ரஃபேல்ல இருந்தனன்னு மத்திய அரசு சொன்னால் அது ரஃபேல் தொடர்பான ரகசியங்களை மத்திய அரசை வெளிப்படுத்தி விட்டது என்று பொருள். ராகுலுடைய நோக்கம் இந்த கேள்வியின் மூலமா ரஃபேல் தொடர்பான ரகசியங்களை இந்தியாவின் எதிரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தார். மத்திய அரசு சொல்லாதுங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்ச வேணுமே அப்படி ஒரு கேள்வி. கடைசியில் இதை வச்சுட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பாத்தீங்களா, நான் 1000 தடவை கேள்வி கேட்டேன், ஆனா மத்திய அரசு பதில் சொன்னதா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மோடி இந்தியாவை விலைக்கு விட்டு விட்டார், மோடி ஏமாந்து விட்டார், நாங்க இருந்திருந்தா இவ்வளவு விலை கொடுத்து ரஃபேல வாங்கியிருப்போமா, இப்படியா பேசிப்போம். அதாவது 2007 இருந்து 2012 வரைக்கும் ரஃபேல் விஷயத்துல பேரம் பேசிக் கொண்டது காங்கிரஸ் தான். அது சீல் பண்ணவே இல்லை. இடைத்தரகர்கள் மூலம் பலனை எதிர்பார்த்தது காங்கிரஸ். எதிர்பார்த்தபடி கிடைக்கல, ரஃபேலே வாங்கல, கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் மோடி அதை முன்னெடுத்தார். இதெல்லாம் யாரும் நம்ப போவதில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்க, தலைப்பு செய்திலேயே தெளிவா இருக்கு. இந்த GM ஃபுட்ஸ் எல்லாம் நாட் அலௌடு அப்படிங்கறத இந்தோ யுஎஸ் அக்ரிமெண்ட் உறுதி செய்கிறது அப்படின்னு இருக்கு. சோ மரபணு மாற்ற உணவுகள், உணவு தானியங்கள் அது எதுவும் உள்ள வராது. அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபைட் பண்ணி இத்தனை நாள் இழுத்தோம். அமெரிக்கா சொல்றதுக்கு அடிபணியக்கூடியதா இருந்தா என்னைக்கும் இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்குமே, எப்பயோ கையெழுத்து போட்டு போயிருப்போமே. தேசபக்தியே இல்லாமல் ரொம்ப ஒரு மலிவான அரசியலை ராகுல் காந்தியும் எதிர்கட்சியினரும் முன்னெடுத்து வருகிறார்.